ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் கேகேஆர் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வந்து பெரிய ஒரு மார்ஜினில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக ஒரு சரித்திர வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெற்றியின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 அணிகளை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொரு புறம் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் டாப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே, லக்னோ இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து நெருங்க முடியாத அளவுக்கு வந்து ரன் ரேட்டில் டாப்பில் வந்து கேகேஆர் வந்து போயிருக்காங்க. 272 ரன்கள் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து அடிச்சிருப்பாங்க. 273 சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய அணியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும். அதுலேயும் வந்து டெல்லியில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் பெருசாக யாருமே வந்து கிடையாது. டெல்லி வந்து யாரை நம்பலாம்னா ஆரம்பத்தில் டேவிட் வார்னர் வந்து நம்பலாம், அடுத்து வந்து பண்ட்டை வந்து நம்பலாம். அதுவும் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப 200+ போகிறதெல்லாம் வந்து ஈஸி, சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு வந்து டெல்லியும் வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை. ஸோ படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க டெல்லி. தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 3 கேம்ஸில் தோற்ற டீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 3 கேம்ஸில் வந்து தோற்றுருக்காங்க, ஆர்சிபி 3 கேம்ஸில் வந்து தோற்றுருக்காங்க, அடுத்து மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா 3 கேம்ஸில் வந்து தோற்றுருக்காங்க. இப்போ இந்த 3 அணியும் வந்து அடுத்ததான் மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீம், பெரிய டீம் ஆர்சிபியோ மும்பையோ தான் வந்து லாஸ்ட்டில் வந்து வருவாங்க. இப்போ வந்து 2 மிகப்பெரிய அணிகள் வந்து அந்த கடைசி 3 இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லி, ஆர்சிபி, மும்பை இந்த 3 அணி தான் வந்து இருக்காங்க. மரண அடி கொடுத்துருக்காங்க கேகேஆர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கேகேஆர் வந்து 2.52க்கு வந்து போயிட்டாங்க. சிஎஸ்கே வந்து 0.98 தான் வந்திருக்காங்க. இன்னொரு புறம் வந்து டெல்லி -1.35 இருக்காங்க, 9வது இடத்துல இருக்காங்க. 10வது இடத்துல மும்பை, 8வது இடத்துல ஆர்சிபி வந்திருக்காங்க. இந்த 3 அணிகளும் இனிமேல் மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நன்றி.